Hello friends, welcome to DavidJames channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துருக்கோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட சாங். என்ன சாங்னா ஹே வெற்றி வேலா தனுஷ் சாங். அந்த சாங்கில் வந்து நடுவில் வந்து சூப்பராக ஒரு பீட்டில் வந்து பக்காவாக ஆடி இருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம நண்பர் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் கேட்டது வந்து அந்த டியூரேஷனுக்குள்ளே வர இந்த ஸ்டெப்ஸு தான். ஸோ அந்த ஸ்டார்டிங் டியூரேஷன் வந்து நீங்கள் 2.25 சம்திங் சொன்னீங்க. அந்த டியூரேஷனில் வர ஸ்டெப்ஸ்லாம் ஒரு மாதிரி அந்த லிரிக்ஸ் சும்மா நார்மலாக இருந்தது. ஓகே. ஸோ அந்த ஃபாஸ்ட் பீட் இப்படி உட்காந்து ஆடுவார். ஓகே, அந்த பீட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்க்கும்போது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்க சாங்ஸை, அதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. அதை இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்புங்க, இல்லைனா டேக் பண்ணுங்கள். ஓகே, இதர் ஏதாவது ஒன்று பண்ணாலுமே சூப்பர். அப்போ தான் நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறது எனக்கு தெரிய வரும். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் DavidJames சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸில் உங்களை வந்து சேரும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கீழே உட்காந்து எந்திரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ உட்காருதுன்றது எப்படின்னா காலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் சாங்லேயே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஆடுறதுக்கு முன்னாடி இப்படி வந்து பேண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஏன்னா வந்து உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு நம்ம கேப் தேவையில்ல. ஓகே. ஸோ கொஞ்சம் பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி உட்காருது எப்படின்னா இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. காலை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி உட்காரணும். ஓகே. இப்படி 1 2. ஓகே. ஸோ நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்திரிக்கிறது அந்த டான்ஸ் மாதிரி இருக்காது, எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து ஒரு நுணுக்கமாக என்ன பண்ணணுன்னா ஸ்லைடாக நீங்கள் ஜம்ப் பண்ணணும். எப்படின்னா இப்படி பாருங்கள், ஜஸ்ட்டு 1. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணிவிட்டு காலை கீழே லேண்ட் பண்ணும்போது உட்காந்துடணும். ஓகே. ஸோ எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி. ஓகே. ஸோ நீங்கள் நார்மலாக இப்படி உட்காரத்துக்கும் ஜம்ப் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நார்மலாக உட்காரது எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸ்லைட்டாக ஒரு ஜம்பை போட்டு உட்காந்திங்கன்னா அதுதான் டான்ஸ். ஓகே. ஸோ அது ஸ்டெப்ஸு. ஸோ அதுதான். ஓகே. எப்படின்னா 1. ஓகே. ஸோ ஈஸி. ஸோ உட்காந்து முடிச்சுட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கும் பொழுது ஸோ உட்காரும் போது உங்கள் கை ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு 1. ஓகே. ஸோ கை இப்படி வச்சுக்கோங்க, 2 ஹேண்ட்ஸும் இப்படி வச்சுட்டு 1. எந்திரிக்கும் போது உங்கள் ஹேண்ட்ஸில் தான் மூவ் பண்ண போகிறீங்க. ஓகே. கால் வந்து அழகாக அப்படி 1 2. ஓகே. ஸோ நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறமும் ஸ்லைட்டாக அந்த ஜம்பை அகைன் செகண்டாக போடணும். ஓகே. ரெடி? 1 2. ஓகே. ஸோ கை மேலே வரும்போது என்ன பண்ணணுன்னா கீழே உட்காரும் போது இப்படி வச்சிடுறீங்களா, மேலே எந்திரிக்கும் போது இப்படி இப்படி உள்ளே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி. ஓகே. அதுதான் ஸ்டெப்ஸு. ஈஸி தான். அந்த சாங்கோட இந்த ஸ்டெப்ஸை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற பீட்டு தான் இது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆனிங்கன்னா தான் அது மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை நான் சொல்லிட்டேன். ஓகே. ரெடி? 1 2. ஓகே. 2. இதுதான் 2 ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ நீங்கள் உட்காரும் போதும் அந்த ஸ்லைட் ஜம்ப் பண்ணணும், எந்திரிக்கும் போதும் அந்த ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டான்ஸ் கிரேஸி சூப்பராக இருக்கும். ஓகே. கிரேஸ். ஓகே. ஸோ 2 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா ரைட் சைடில் ரைட் ஹேண்டை தான் இப்படி பண்ணுவீங்க 2. ஓகே. ஸோ 2 இப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா உங்களுடைய இப்படி முடிச்சிட்டிங்களா, உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடில் ஒரு ஸ்டெப் வைக்கணும். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு லெக்கு சொல்லித்தரேன். ஓகே. 1 2. ஓகே. ஈஸி. ரெடி? 1 2. அவ்வளோதான். ஸோ இந்த 2 வரைக்கும் இப்போ பார்ப்போம். ஸோ லெக்கு வந்து 2. ஓகே. கை என்ன பண்ணணுன்னா இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு ரைட் ஹேண்டை வந்து 1. ஸோ நீங்கள் லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடில் இருக்கும்போது உங்களோட ரைட் ஹேண்டை இப்படி தலைக்கு பின்னாடி இப்படி பண்ணுங்கள். ஓகே. எப்படின்னா இப்படி. ஓகே. 1 2. ஓகே. ஸோ ரைட் ஹேண்டை இப்படி பின்னாடி பண்ணிவிட்டு 2 வரும்போது கீழே வச்சிடணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நான் சொல்லும் போது ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்டெப்ஸோடு ஆடும்போது ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் டக்கு 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 முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ரெடி? 1 2. நான் ஃபோக்கஸ் போகக்கூடாதுன்னு ஸ்லைட்டாக வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே இப்படி வைங்க. ஓகேவா? நான் கேமராக்குள்ளே ஃபோக்கஸ் இருக்கணுன்றதுனால ஸ்லைட்டாக வைக்கிறேன் ஸ்டெப்பு. ஓகே. ஸோ 2 முடிச்சிடுறீங்களா? ஓகே. அகைன் நான் சொல்கிறேன், இப்படி முடிக்கிறீங்களா? 1 2. 2 முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடில் வைக்கணும் ஒரு ஸ்டெப்பு. ஓகே. 1 2. ஓகே. ஸோ ஈஸி தான். ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி, ஆனால் ஃபாஸ்ட்டாக ஆடணும். ஓகே. ஸோ இப்போ வந்து முடிச்சுட்டு ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடில் 1, அகைன் பேக்கில் 2. ஓகே. 1 2. ஸோ கை என்ன பண்ணோன்னா
1 வைக்கும் பொழுது 2 கை இப்படி வச்சுட்டு எப்படின்னா இப்படி 1 ஓகே 1 2 ஓகே ஸோ ஈஸி ஸோ இதோட சேர்த்து பண்ணலாமா ரெடி 1 2 3 4 ஓகே ஸோ நீங்கள் கால் முன்னாடி எடுத்துகிட்டு போகும்போது கையை எப்படி க்ளோஸ் பண்ணணும் பின்னாடி எடுத்துகிட்டு வரும்போது கையை எப்படி ரிலீஸ் பண்ணணும் ஓகே ரைட் லெக் ஓகேவா ஸோ அகைன் போடுறேன் ரெடி இப்படி முடிக்கிறோம் முடிச்சுட்டு 1 2 3 4 ஓகே 4 முடிச்சுட்டு 5 6 5 ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடில் வைக்கணும் ஓகே ஸோ ஈஸி தான் ஸோ இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லெக்ஸை வந்து நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் மாற்றுறது அந்த காம்பினேஷன் வந்து இதில் நிறைய இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டான்ஸ் பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் ஓகே ஸோ இதை முடிச்சிட்டிங்களா இதை முடிச்சுட்டு லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடில் ஒன்று வச்சுட்டு ஓகே ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு லெக் சொல்லித்தரேன் லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடில் வைங்க வைக்கும் பொழுது உங்களோட ஹேண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் எடுத்து இப்படி நெத்திக்கிட்ட வைக்கணும் ஓகே ஸோ இப்படி 1 2 ஓகே ஸோ ரெடி ஈஸி ஓகே 1 2 ஓகே ஈஸி ஸோ நம்ம வந்து இதிலேருந்து பண்ணலாமா ரெடி இது இருக்கா 1 2 3 4 5 6 ஓகே ஈஸி அகைன் போடுறேன் ரெடி 1 2 3 4 ஓகே நான் கேமராக்குள்ளே வந்திருக்கேன் 4 5 6 ஓகேவா ஈஸி ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆக போகிறோம் ஓகே எப்படின்னா ஃபஸ்ட்டு லெக் நான் சொல்லித்தரேன் ஓகே ஸோ லெஃப்ட் லெக் வந்து முன்னாடி போயிட்டு வந்துருச்சா ரைட் சைடில் போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு உள்ளே விடணும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மேலே விட்டுருப்போம் ஃபஸ்ட்டு வந்து அப்பில் வந்து பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து பேக்கில் ஓகே ஸோ ரெடி 1 2 ஓகே ஸோ இது எப்படின்னா லெக் மட்டும் மூவ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க ஓகே 1 2 3 4 ஓகே ஸோ கை என்ன பண்ணோன்னா ரைட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஓகே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரைட் ஹேண்டை என்ன பண்ண போகிறோன்னா இப்படி பண்ண போகிறோம் 1 2 ஓகே ஸோ அப்படியே 1 2 பண்ணும்போது நம்ம லெக் வச்சு லெஃப்ட் சைடில் மூவ் ஆக போகிறோம் ஸோ எப்படின்னா 1 ஓகே ஜஸ்ட்டு 1 2 ஓகே இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணிவிட்டு 1 2 ஓகே லைக் திஸ் 1 2 ஓகே லெஃப்ட் ஹேண்டும் 1 2 இப்படி பண்ணுங்க ஓகே இப்படி வச்சுட்டு ரெண்டுமே ஃபோக்கஸ் வந்து உங்களோட உள்ளங்கை வந்து பேக் சைடை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓகே நம்மளை பார்த்த மாதிரி ஓகே 1 2 ஓகேவா இந்த ஸ்டெப் போடும்போது ஸ்லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணணும் அதை மறந்துடாதீங்க ஓகே நின்றுட்டு ஆடினீங்கன்னா அது இது இருக்காது ஜஸ்ட்டு 1 2 ஓகே ஸோ இதில் என்ன நோட் பண்ணணுன்னா 1 2 ஓகே ஸோ ஃபஸ்ட் வாட்டி போகும்போது தான் ரைட் லெக் வந்து உள்ளே போகும் ஓகே லைக் திஸ் 1 போயிட்டு அடுத்த வாட்டி போகும்போது நீங்கள் சாங்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் லெக் உள்ளே போகாது அப்படியே ஒரு ஜம்ப் தான் பண்ணுவாங்க எப்படின்னா இந்த மாதிரி 1 2 ஓகே இப்படி தான் வரும் ஓகேவா ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஈஸி தான் இதை பார்த்துக்கோங்க ஓகே இப்படி இப்போது முடியும் போது இப்படி முடியுதா முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம உட்கார போகிறோம் ஓகே ஸோ 1 2 போட்டு அதே மாதிரி உட்காரும் பொழுதும் ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணணும் ஓகேவா இந்த டைமில் நீங்கள் ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் பட் இந்த ஸ்டெப்ஸ்க்கு நீங்கள் ஸ்லைட்டாக ஜம்ப் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் பண்ணலனாலும் ஓகே ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இதெல்லாமே லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக திரும்பின மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெஃப்ட்டில் போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி இப்படி உட்காந்துடணும் ஓகே இப்படி உட்காந்துருங்க உட்காந்துட்டு ஸோ நான் நின்றுட்டே வந்து மூவ்மெண்ட் எப்படின்னு சொல்கிறேன் ஃபைனலாக நான் உட்காந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஓகே பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஸோ இப்போதைக்கு அசியூம் இப்படி உட்காந்துருக்கீங்க உட்காந்துட்டு ரைட் ஹேண்டை இப்படி இடுப்பில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கை வந்து இப்படி இருக்கணும் ஓகே இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன் அசியூம் பண்ணிக்கோங்க இப்படி வச்சுட்டு ஓகே ஸோ 1 2 3 ஓகே ஸோ காலை வந்து 1 2 3 வச்சு நீங்கள் ஃபுல்லாக ரைட் சைடு பார்த்த மாதிரி டேர்ன் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 3 கவுண்ட் தான் போடணும் ஓகே 1 2 3 ஓகே ஸோ நீங்கள் காலை ஸ்லைட்டாக மூவ் அந்த 1 2 3 ஸ்டெப் வைக்கும்போது அந்த கை லெஃப்ட் ஹேண்டுமே இப்படி ஷேக் பண்ணுங்கள் ஓகே லைக் திஸ் 1 2 3 முடிச்சுட்டு 4 வரும்போது என்ன பண்ணணுன்னா ஒரு ஜம்பை போடணும்
கீழே. ஓகே, ஜம்ப் இன் த சென்ஸ் இது வந்து நம்ம உட்காந்த அந்த இது உட்காந்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்படி வச்சுட்டு 1 2 3 முடிச்சுட்டு இப்படி இப்படி கிட்ட எடுத்துகிட்டு வருவீங்க. ஓகே, அது வந்து ஸ்லைடாக ஜம்ப் இருக்கும். இப்படி கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் வரும். ஓகே, 3 முடிச்சுட்டு 4 வரும்போது இப்படி வந்துடுங்க. வந்துட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா எந்திரிக்க போகிறோம். ஓகே, எந்திரிக்கும் போது என்ன பண்ணோன்னா 1. ஓகே, ஸோ இது என்ன மேட்டர்னா உட்காந்துட்டு வந்து ஜம்ப் பண்ணி உள்ளே வருவீங்க. 2 ஜம்ப் வரும் இங்கே. எந்திரிக்கும் போது ஒன்று, எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒன்று. ஓகே, அங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கா 1 2. ஓகே, ஸோ கை என்ன பண்ணோன்னா இப்படி இருக்கா 1 2. ஓகே, ஈஸி. ஸோ இந்த 1 2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ரைட் சைடில் இருக்கீங்களா, அப்படியே டேர்ன் பண்ணி லெஃப்ட் சைடில் இப்படி உட்காந்துடணும். இப்படி பெண்ட் பண்ணி இப்படி உட்காரணும். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த சாங்கோடு பண்ணும்போது கன்ஃபார்மாக நீங்கள் இது பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக ஆடும்போது கன்ஃபார்மாக கஷ்டமாகவும் இருக்கும். ஓகே, இப்படி முடிச்சுட்டு 1 2. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா இப்படி உட்கார்றீங்களா, இப்படி உட்காந்துட்டு நீங்கள் கேமராவை பார்க்கணும். ஓகே, சாங்கில் எப்படின்னா பேக் சைடில் பார்க்குற மாதிரி பார்த்துருப்பாரு. ஓகே, ஸோ 1 2 எந்திரிச்சிடணும். இப்போ நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மூச்சு வாங்குறது. ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நீங்கள் அப் டவுன் அப் எந்திரிச்சிடுவீங்க. ஓகே, ஸோ கீழே வச்சுட்டு மேலே எந்திரிச்சிடணும். ஓகே, ஸ்டெப்ஸுக்கு வந்து நான் முடிவு நெருங்கிட்டோம். ஓகே, நெருங்கிட்டு எந்திரிச்சிட்டு என்ன பண்ணோன்னா 1 2 3. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக்கு ஆப்போசிட்டில் வரும். ஓகே, 1. ஓகே, 1 பண்ணும்போது ரைட் லெக் எடுத்து பின்னாடி ஒரு ஸ்டெப் வைப்பீங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்டில் இப்படி. ஓகே, ஹேண்ட் ஷேக் வந்து இப்படி பண்ணணும். ஓகே, ரெடி 1 2 3. எந்த சைடு லெக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த சைடு பார்க்கணும். ஓகேவா? இட்ஸ் ஈஸி. ஓகே, ரெடி 1 2 3 முடிச்சுட்டு 4 வரும்போது அப்படி நீங்கள் வந்து திரும்ப முடியாது, ஜம்ப் தான் பண்ணணும். அப்படி முடிச்சுட்டு இப்படி. ஓகே, இந்த ஜம்பை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அப்படியே பின்னாடி வந்து படுக்க போகிறோம். ஓகே, எப்படின்னா நார்மலாக படுக்காமல், நார்மலாக பெண்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சைடு ஷோல்டர். ஓகே, 1 2 3 வரும்போது நீங்கள் வந்து இதுவாகிடணும், பெண்ட் போட்டுடணும். எப்படின்னா ஓகே, ரெடி 1 2 3 வரும்போது ரைட் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே நான் சொல்லி கொடுக்குறதுனால உட்காந்துட்டேன். ரைட் ஹேண்டை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை இப்படி இடுப்பை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1 2. ஓகே, ஸோ நான் ஸ்லோ சொல்லி கொடுக்கும்போது ஓகே. சரி, ரெடி. இது மட்டும் ஒரே ஒரு அடி பண்ணலாம். ரெடி? ஓகே, பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறத போட்டுக்கோங்க. ஓகே, ரெடி 1 2 3 1 2. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே வந்து பெண்ட் பண்ணுறோன்னா கையை வந்து கொஞ்சம் வலிக்க சான்சஸ் இருக்குது. எனக்குமே வலிக்குது. ஏன்னா நம்ம ரெகுலராக ஆடாமல் ஆடும்போது கன்ஃபார்மாக வலிக்கும்.